ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீராவுக்காக ஒரு ட்ரெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மாறன். இதை பார்த்து நம்ம வீரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வா எல்லாம் உனக்காக தான் எப்படி இருக்குது அப்படின்னதும் ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த குளிரில் நிலா வெளிச்சத்தில் ராஜா சார் சாங் கேட்டால் செம்மையாக இருக்கும், உள்ள வா அப்படின்னு ட்ரெண்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ரெண்டு பேருமே வந்து ராஜாவோட சாங்கை வந்து பாடிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா என்ன இது மேலே வெளிச்சமாக இருக்கே அப்படின்னுட்டு ராகவ் வந்து வராங்க. ராகவ் வரதை பார்த்து நம்ம வீராவை மாறனும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ மாமா வராரு, டே எது நினைச்சிட்டு போறாரா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அந்த ஒரு இடத்துல வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வா என்ன அழகா இருக்கு, யாரு இதை இப்படி ரெடி பண்ணி வச்சிருப்பா, ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டு சுட்டி முட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா யாரும் இருந்த மாதிரி தெரியல. ஆஹா, இதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம கண்மணி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு அப்படின்னுட்டு கண்மணிக்கு போன் போட்டு கண்மணி மாடிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராகவ். இந்த பக்கம் வீரா சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிப்ப இங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ட்ரெண்டை போட்டா அவன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு வர சொல்றான், எல்லாம் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்த்து வீரா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கண்மணி வந்து பாக்குறாங்க. பார்த்தா ட்ரெண்ட் எல்லாம் அழகா இருக்கு. இது பார்த்து கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இதெல்லாம் எல்லாம் உனக்காகத்தான் கண்மணி, எப்படி நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மாறனுக்கு வந்து மேலே பல்பெல்லாம் சுத்துது. இதை பார்த்து நம்ம வீரா என்ன பல்பெல்லாம் அப்படியே வெடிக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ப ஏண்டா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரெண்டை போட்டா நீ என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம மாறன் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வள்ளியை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன இது மேல பல்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னுட்டு அவங்க ஒரு பக்கம் வராங்க. இதை பார்த்துட்டு நம்ம வீராவும் மாறனும் இருந்த இடத்துல இருந்து தூங்கிட்டுறாங்க. வீரா வந்து என்ன பண்றாங்கன்னா மாறனோட தோல்ல தான் படுத்து கிடந்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ராகவும் கண்மணியும் செம என்ஜாய் பண்றாங்க. அதே டைம் வந்து நம்ம வள்ளி மேல வரதை பார்த்த ராகவும் கண்மணியும் ஐயோ உங்க அத்தை வராங்க, இது நினைச்சிட்டு போறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ட்ரெண்டுக்கு பின்னாடி போயிடுறாங்க. அப்போ ராகவ் வந்து கண்மணியோட கையை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேல வந்து ட்ரெண்டை பார்த்து நம்ம வள்ளி என்ன இது இவ்வளவு அழகா எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கு, இது யாரு வேலையா இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பாக்குறாங்க. பார்த்தா வீரா மாறனோட தொல்லை படுத்து கிடந்து தூங்கிட்டு இருக்காங்க. இது பார்த்து நம்ம வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடப்பாவே பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா ஆறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கண்மணியும் ராகவ் தொல்லை படுத்து கிடந்து தூங்குறாங்க. இது பார்த்து ராகவ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து